ஒருத்தன் தன்னோட ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வேலை நிமித்தமாக போறான். போன உடனே வேலையில ஜாயின் பண்ணியாச்சு, என்னென்ன டைமிங் என்ன எது எல்லாம் தெரிஞ்ச உடனே சரி மீதி இருக்கிற நேரத்தை நம்ம பயனுள்ள வகையில நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறான். ஏன்னா அந்த வேலைக்கு சேர்ந்த உடனே புதுசா ஒரு பொறுப்பு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உடனே என்ன பண்ணனா தன்னோட நண்பர்களாக நினைக்கக்கூடியவர்கள் கிட்ட கேக்குறான், நான் ஓய்வு நேரத்துல என்ன பண்ணலான்னு ஏதாவது ஐடியாஸ் கொடுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே, என்னடா பண்ணத்துக்கு விஷயமா இல்ல, நாள் பூரா வேலை பார்த்துட்டு வந்தனா நமக்கு ஜாலியா இருக்க வேண்டாமா, சினிமாக்கு போலானா, ஒருத்த மாலுக்கு போலானா, ஒருத்த ஷாப்பிங் போலாம், ஒருத்த எவ்வளவு தீம் பார்க் இருக்கு அதுக்கு போலாம், இப்படி பல விஷயங்கள் சொன்னாங்க. இவருக்கு அதெல்லாம் செட் ஆகல. இல்ல நான் சரியான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, he had a consultation with an expert of time management, அதாவது நேர நிர்வாகவியல் நிபுணர். அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர போய் சந்திக்கணும்னு முடிவு பண்றான். இப்பவே நினைச்சுக்கிறான் அவர் என்ன சொல்ல போறாரு, நல்ல புத்தகங்களை படிங்க, இலக்கியங்களை படிங்க, நல்ல விஷயங்களை செய்யுங்க, யாருக்காவது தான தர்மம் பண்ணுங்க, இதெல்லாம் தான் சொல்ல போறாரு போல இருக்கு. சரி எதுவா இருந்தாலும் நம்ம let us be prepared mentally அப்படின்னு நினைச்சிட்டு போறான். அவர் இவன் பேசினதெல்லாம் கேட்டுட்டு தன்னோட நண்பர்கள் சொன்னதெல்லாமும் கேட்டுட்டு ஒரே ஒரு விஷயம் சொன்னாரு, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா உங்களுடைய நேரத்தை அடுத்தவர்கள் தவறாக பயன்படுத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள், அதுவே பல நல்ல விஷயங்களை உங்களுக்கு உருவாக்கி தரும் அப்படின்னு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் இவனுக்கு புரியல. அப்புறம் மறுபடியும் 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 யோசிக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய அர்த்தமும் அதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையும் விளங்குகிறது. யோசிச்சு பாருங்க, நம்மளே எல்லாரும் 24/7 பிஸி கிடையாது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு அக்கடான்னு உட்காரும் பொழுது என்ன பண்ணுவோம், மொபைல் எடுப்போம். மொபைல்னு எடுத்த உடனே இன்டர்நெட்ல நமக்கு பல விஷயங்கள் கொட்டி கிடக்கு. அதுல நல்லவையும் இருக்கு, நல்லவை அல்லாதவையும் இருக்கு இல்லையா? நம்ம கண்ணுல எல்லாமே தான் படுறது. ஆனா நம்மள அறியாம அது எதுல நம்மளோட நேரத்தை விரயம் பண்ணுவோம் அப்படின்னா, உப்பு பெறாத விஷயத்துக்கு வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். அவங்கதான் அப்படி பண்றாங்க, இல்ல நான் தான் அப்படி பண்றான்னு சொல்லல, இது யூனிவர்சல் ட்ரூத். யோசிச்சு பாருங்க. சோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு முடிவெடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அதை சரி பண்ண முயற்சிக்கலாமா? ஒரு பக்கம் நம்மளுக்கு நேரமும் மிச்சமாகும், ஒன்னும் ப்ரொடக்டிவா பண்ணலனாலும் ரெஸ்ட் எடுத்தா உடம்பாவது பழைக்குங்க. என்ன சொல்றீங்க? யோசிச்சு பாருங்க, நல்லதே நடக்கும்.